குடிக்க மனுஷன் செத்து குடிச்சதார குடிச்சிட்டு எவனை பார்க்க வேண்டிய எவனை பார்க்க முடியும். அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு காவல்கார் எங்க 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி கருப்பசாமி விட்டு எந்த பேசிய விளக்கஞ்சாமி அழுமா. இப்ப மருந்து இருக்குன்னு சொன்னாச்சு அந்த மருந்து வச்சவன் யாருன்னு தெரியணும். மருந்து இருக்கு போய் எடுத்துக்கலாமே. எடுத்தாச்சா? வயிற்றுலையும் போட்டு எடுத்துச்சா? குடிக்க மனுஷன் செத்து குடிச்சதார குடிச்சிட்டு எவனை பார்க்க வேண்டிய எவனை பார்க்க முடியும். பார்த்துனா எப்படி இருந்துச்சு? குடிக்க மனுஷன் செத்து பண்ணி குடிச்சுட்டான். குட்டி சொல்லி வயிற்று வலி போட்டு எடுத்துட்டு அவனா முட்டியில எதாவது செத்து கூட போயிட்டான். அடுத்து பூசாரி கட்டிக்கிட்டே நான் போனேன். அல்லவா சாமி உயிரோட இருக்கிறா ஹலோ என்ன வலி தாங்க முடியல ஹலோ வலி தாங்க முடியுமா இவரை கேட்ட ஒரே தான் வலிக்கிட்டாங்கிறாரு. என்ன கருச்சாமி இனிமேல் தொடுவேன் ஒட்டினா முடிச்சிருவான் அன்னைக்கு அவனு தான் குடி அப்படின்னு நிப்பாட்டி விட்டோம்பா. சரியா? தொழில் வந்து தலையில் அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ மருந்து வச்சது யாருன்னா கூட பணம் பழகணும் பழக்க வழக்கம். அதில் ஒரு லேடிஸும் ஒரு ஜென்ஸு நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா வேண்ட புண்ணு ஃபுல்லாக இல்லை அதான் தொழில் தடையாவது தொழில் சரி பண்ணி கொடுக்குறாங்க. மூணு நாளைக்கு அப்புறம் எப்படின்னு பாட்டு சொல்லையா ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிகொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.